தீயில் கருகிய நடிகையின் முகம். அந்த நடிகைக்காக 6 மாதம் காத்திருந்த எம்ஜிஆர். நடந்தது என்ன? வாங்க பார்க்கலாம். தென்னகத்தில் அஞ்சலியின் மார்க்கெட் சூடுபிடித்த சமயம். அவரது அரிதார வாழ்க்கையை எரித்து சாம்பலாக்கும் அதிர்ச்சிகரமான சம்பவம் மங்கையர்கரசி ஷூட்டிங்கில் நடந்தது. தேவலோகம் பற்றி எரியும் காட்சி. நாற்புறமும் பயங்கரமாக வெப்பம் பரவியது. அஞ்சலி தேவி அப்படியும் இப்படியும் அலறியவாறு ஓட என் புலவையிலும் நெருப்பு பிடித்து கொண்டது. சுற்றிலும் செந்தழல்களுக்கு மத்தியில் அஞ்சலி தேவி சிக்கிக்கொண்டார். அவர் முகமெல்லாம் அக்னியின் அதிரடி தாக்குதல். சில வினாடிகளில் கோரமாகி போனது முகம். தீப்பட்டு புண்ணான முகத்தை குணப்படுத்த மாதக்கணக்கானது. கண்ணாடியை கண்களில் படாமல் மறைத்து வைத்தார் கணவர். வசீகரமான முகம் காண்போருக்கு கொடூரமாக தெரிய போகிறது. இனி என் நாயகி வாழ்வு கோவிந்தா என்று நினைத்து மனம் முடிந்து போனார் அஞ்சலி தேவி. அஞ்சலி தேவியை திருப்பதி பெருமாள் அந்த ஏழுமலையான் கைவிடவில்லை. காயமெல்லாம் ஆறிய பின் என் முகம் அழகாக இருப்பது போல் தோன்றியது. எல்லா இடங்களிலும் தீப்புண் ஆறிவிட்டாலும் கருவிழிகளின் கீழ் இமையின் இருபுறமும் கந்திய கருமை இருந்தது. அழகு சாதனங்களால் ஏற்படக்கூடிய செயற்கையான முக அழகை அக்னி தேவன் அழித்து விட்டான் என்று ஆனந்தப்பட்டார் அஞ்சலி தேவி. நாயகனாக எம்ஜிஆரும் வில்லியாக அஞ்சலியும் தோன்றிய படம் மர்மயோகி. ஜூபிட்டர் தயாரிப்பு சான்றிதழ் பெற்ற முதல் டாக்கி. 1951 பிப்ரவரி 2 மக்களை சந்தித்தது. கருப்பு சட்டை அணிந்து மக்கள் தலைவன் கரிகாலனாக நான் குறிவைத்தால் தவறாது, தவறுமானால் குறிவைக்க மாட்டேன் என்று வீரவசனம் பேசி அக்கிரம ஆட்சி நடத்தும் அஞ்சலி தேவி மீது எம்ஜிஆர் கத்தி வீசுவார். எம்ஜிஆர் எறிந்த கட்டாரி இலக்கு தவறாமல் அஞ்சலியின் கழுத்துக்கு ஓர் அங்குலம் அருகே அரசியின் அரியணையில் பதிந்து நிற்கும். அக்காட்சி காண்போரை இன்றைக்கும் வியக்க வைக்கும். ராம்நாத் இயக்கிய மர்மயோகி ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பிரமாதமாக ஓடியது. 1950 பிப்ரவரி குண்டூசி இதழில் கும்பகோணம் சாவு காதர்பேக் சாயாபுவின் ஆதங்கம் இப்படி எழுதினார். அஞ்சலி வர வர ரொம்ப ஆபாசமாக நடிக்கிறாரே, காரணம் காசாசையா? அவருக்கு மானமே இல்லையா? முன்பெல்லாம் இது போன்ற ஆபாச காட்சிகளில் தோன்றுவதற்கு நடிகைகளை முதலாளிகள் தூண்டி வந்தார்கள். இப்போதோ இது போன்ற கட்டங்களை படமாக்க வற்புறுத்தும் வண்ணம் நடிகைகள் நடந்து கொள்கிறார்கள். மானத்தை விட்டு நடித்தால்தான் லட்ச லட்சமாக பணம் சேரும் என்று நடிகைகள் நினைக்கிறார்கள் என்று எழுதியது. அஞ்சலி குறித்த கிசுகிசுவும் புழுதிக்காற்றாக வீசியது. திருமணமான டிஆர் மகாலிங்கமும் அஞ்சலியும் ஒரே அறையில். அது நிஜமோ என்று யூகிக்கும் வகையில் டிஆர் மகாலிங்கம் அஞ்சலியை ஜோடியாக ஒப்பந்தம் செய்து சொந்த படம் தொடங்கினார். பின்னர் என்ன நடந்ததோ, அஞ்சலியை வைத்து ஆரம்பித்த படப்பிடிப்பை எடுத்துவிட்டு டிஆர் மகாலிங்கம் வரலட்சுமி நடிக்க புதிய சினிமா ரிலீஸ் ஆனது. அப்போ எனக்கு 21 வயசு. அந்த வயதில் வேர்விடும் கடைவாய்ப்பல் ஒன்று எனக்கும் முளைத்தது. ஒரு பக்கம் கன்னம் அப்படியே வீங்கிவிட்டது. கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் மிகப்பெரிய அளவில் செட் போட்டு மர்மயோகி கிளைமாக்ஸ் எடுத்தார்கள். முகவீக்கம் குறையட்டும் என்று எம்ஜிஆர் 2 நாட்கள் எனக்காக காத்திருந்தார். என்ன சிகிச்சை மேற்கொண்டும் வலி குறையவில்லை. மர்மயோகிக்காக எம்ஜிஆர் கொடுத்திருந்த தேதிகள் தீர்ந்தன. எனக்கும் சென்னை வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் இருந்தது. அதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், மர்மயோகி முடிந்த பிறகே ஜூபிட்டர் நிறுவனம் மதராஸுக்கு இடம்பெயர்ந்தது.